హలో హాయ్ అందరికీ நமஸ்காரம் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யுவர் தேர்ட் எபிசோட் ஆஃப் டூ ஸ்டேட்ஸ் ஜங்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வரப்போகிற வரலட்சுமி விரதத்துக்கு நீங்கள் மடிசார் கட்டிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? அண்ட் அது ஹோம் ஸ்டைலில் ஒரு மாமியை சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும்? ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹோம் ஸ்டைலில் மடிசார் எப்படி கட்டுறது, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் இந்த ஃபுல் வீடியோ நெக்ஸ்ட் 5 minutesல உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாகவே ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, ஃபஸ்ட்டு உங்கள் சாரீ எடுத்துகிட்டு நம்ம ப்ளீட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த ப்ளீட்ஸ் வந்து டோட்டலாக 7 ப்ளீட்ஸ் எடுத்துக்கணும். இல்லைனா நீங்கள் கவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது 1 2 3 4ன்னு வந்து 13 கவுண்ட்ஸ் வர வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ப்ளீட்ஸ் எடுத்துக்கணும். இது வந்து நார்மல் சைஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த ப்ளீட்ஸு. ஒரு வேளை கொஞ்சம் குண்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ப்ளீட்ஸை 1 or 2 ரேஞ்ச் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன் யுவர் லெஃப்ட் சைடு அந்த கொசுவை வந்து உங்களுடைய லெஃப்ட் சைட்லேருந்து பேக் போகிற மாதிரி நீங்கள் வந்து பிடிச்சிட்டு 1 full ரொட்டேஷன் எடுத்து டைட் பண்ணிக்கணும் அந்த கொசுவத்தை. அந்த கொசுவை கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி நீங்கள் விட்டுக்கோங்க. ஸோ ஃப்ரம் யுவர் லெஃப்ட் சைடு நீங்கள் வந்து அந்த கொசுவத்தை பின்னாடி எடுத்துக்கணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர். ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து எடுத்துகிட்டு ரைட் சைடில் நீங்கள் வந்து காலில் வந்து அவங்க சாரியை வந்து பிடிச்சிக்கோங்க. பிகாஸ் இதுக்கு இன்ஸ்கர்ட் இல்லாததுனால வந்து அதை தூக்கிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக சாரீ கட்டுற வரைக்கும் அதை காலில் பிடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான மடிசார் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ அப்போ சாரியை வந்து நல்லா திருப்பி முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு நாட் போட்டு விட்டுருங்க. ஸோ அந்த நாட் தான் வந்து டைட்டாக இருக்கும். அங்கே தான் ஹென்ஸ்ஃபோர்த் ஒரு இன்ஸ்கர்ட் மாதிரி அது வந்து ஆக்ட் பண்ணும். ஸோ அந்த இடத்துல வந்து எவ்வளோ டைட்டாக நாட் போட முடியுமோ அவ்வளோ டைட்டாக நாட் போட்டுருங்க. நீங்கள் எத்தனை பேருக்கு வந்து மடிசார் கட்ட தெரியும், இல்லை எத்தனை பேருக்கு தெரியாது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றதும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, நவ் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்க்கு என்னென்னு போயிடலாம். ஃபஸ்ட்டு கொசுவோ ஸ்டெப் முடிச்சாச்சு. கொஞ்சம் லைட்டாக ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு அதை வந்து லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைடு 2 பக்கம் வந்து நீங்கள் சொருகிக்கணும். ஸோ இப்போ நாங்கள் வீடியோவில் காட்டுற மாதிரியே வந்து நீங்கள் லெஃப்ட் சைட் ரைட் சைடு 2 பக்கமும் வந்து கொஞ்சம் அங்கேருந்து கிளாத் எடுத்து வந்து நீங்கள் சொருகிக்கணும். சொருகிட்டு நெக்ஸ்ட்டு காலுக்கு அடியிலேருந்து பஞ்சக்கச்சம் போகிற மாதிரி வந்து காலுக்கு அடியிலேருந்து நீங்கள் வந்து அந்த கொசுவத்துலேருந்து வந்த அந்த ஃபுல் சாரியை வந்து பின்னாடி எடுக்கணும். ஓகே, அப்படியே மொத்த சாரியும் வந்து நீங்கள் பின்னாடி எடுத்துட்டு ஒரு ரஃப்பான ப்ளீட்ஸ் வந்து நீங்கள் அங்கே எடுத்துக்கலாம். ரஃப்பான ப்ளீட்ஸ் நீங்கள் கரெக்டான ப்ளீட்ஸ் எடுக்க வேணாம். 2 ஜரியும் ஜாயின் ஆகிற வரைக்கும் ரஃப்பான ப்ளீட்ஸ் எடுத்துட்டு இப்போ வந்து பின்னாடி வந்து ஒரு சின்ன இதில் வந்து நீங்கள் சொருகிக்கணும். அதாவது அதுதான் வந்து உங்களுக்கு பஞ்சகச்சம் ஸ்டைல் வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ கொஞ்சமாக சாரீ எடுத்துகிட்டு அந்த பின்னாடி வந்து நீங்கள் சொருகிக்கோங்க. சொருகிறதுக்கு முன்னாடி உங்கள் கால் இடம் வந்து தூக்கியிருக்கா இல்லை அந்த இடம் கரெக்டாக இருக்கா அவ்வளோ தூரம் நம்ம வந்து செட் பண்ணிவிட்டு அதை வந்து பின்னாடி இப்படி சொருகிக்கணும். கொஞ்சமாக வந்து சாரீ எடுத்துகிட்டு ஃபுல்லாக சொருகிக்கணும். ஸோ இதோட வந்து செகண்ட் பார்ட் முடிஞ்சிச்சு. இப்போ தேர்ட் பார்ட் என்ன அப்படின்னா நீங்கள் சொருகினதுக்கு அப்புறம் ஆன் த லெஃப்ட் சைடு உங்களுக்கு இருக்கிற அந்த துணியை வந்துட்டு கொஞ்சம் எடுத்துட்டு அப்படியே முன்னாடி வந்து க்ளோஸ் டு ஹிப் முன்னாடி இருக்கிற ஹிப்பில் வந்து நீங்கள் சொருகிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு ரொட்டேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எங்கே வேணுமோ, அதாவது துணியை பொறுத்து இன்னும் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பேக்கில் சொருகிக்கோங்க. இல்லைனா நடு வயிற்றுக்கிட்ட சொருகிட்டு அப்படியே ஒரு ஃபுல் ரொட்டேஷன் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரணும் சாரியை. ஒரு ஃபுல் ரொட்டேஷன் நீங்கள் வந்து ஒரு சுற்றிட்டு டைரெக்டாக வந்து ஆன் தி ரைட் சைடு உங்களுக்கு வந்து இங்கே பல்லு வரும். மடிசாருக்கு வந்து எப்பவுமே ரைட் சைடு தான் பல்லு வரும். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து பல்லு வந்தாச்சு. இப்போ இந்த பல்லுவில் வந்து நீங்கள் ப்ளீட்ஸ் வேணும்னாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் ப்ளீட்ஸ் இல்லாமல் ரஃப்பாக போட்டிங்கனாலும் வந்து அதுதான் வந்து த நேச்சுரல் பியூட்டி ஆஃப் மடிசாரே உங்களுக்கு வந்து கொடுக்கும். நீங்கள் வந்து ஃபுல்லாக ப்ளீட்ஸ் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஃபார்மலாக இருக்கும். பட் நம்ம பூஜை பண்ணுறதுக்கு அதுக்கு அப்படின்னா நீங்கள் ரஃப்பாக வந்து ஒரு ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் உட்காரும் போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தான் அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. உட்காரும் போது அட்ஜஸ்ட் பண்ணால் அந்த இடத்துல இழுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஃபைனலாக பின்னாடி இருக்கிற எக்ஸ்ட்ரா ப்ளீட்டை வந்து நீங்கள் முன்னாடி வச்சு அந்த ஜரி தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து இடுப்பில் சொருகிக்கணும். வித் தட் உங்களுக்கு வந்து இந்த மடிசார் வந்து செட் ஆகிடுச்சு. சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி நீங்கள் மடிசார் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா இப்போ ஃபைனலாக லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.